this is Priyadarshini. Welcome to Madras IAS Academy. நம்ம டெய்லியுமே இலக்கணம்ல ஒரு ஏரியா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிதல் அப்படிங்கிற ஏரியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒளி வேறுபாடு அறிதலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தன்மை. ஸோ இந்த தன்மைக்கு 2 சுழி இன் போட்டோம் அப்படின்னா அதோட பேர் வந்து இயல்பு. இதே 3 சுழி இன் போட்டோம் அப்படின்னா அதோட பேர் வந்து குளிர்ச்சி. ஸோ வலிக்கு பாருங்கள், இந்த லீ போட்டோம் அப்படின்னா அதோட பேர் வந்து துன்பம். ஸோ அதே இந்த லீ போட்டோம் அப்படின்னா அதோட பேர் வந்து காற்று. ஸோ வலி, இந்த லீ, தமிழ் லீ, சிறப்பு லீ போட்டோம் அப்படின்னா அதோட பேர் வந்து பாதை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒளி போட்டோம் அப்படின்னா அதோட பேர் வந்து சத்தம், சவுண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒளி போட்டோம் அப்படின்னா அதோட பேர் வந்து வெளிச்சம். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம், தன்மை. ஸோ 2 சுழி இன் போட்டோம் அப்படின்னா அதோட பேர் இயல்பு. 3 சுழி இன் போட்டால் அதோட பேர் குளிர்ச்சி. நெக்ஸ்ட்டு வலி, இந்த லீ போட்டோம் அப்படின்னா அதோட பேர் துன்பம். ஸோ இந்த லீ போட்டோன்னா காற்று. தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லீ போட்டோன்னா அதோட பேர் வந்து பாதை. ஸோ இந்த லீ போட்டோம் அப்படின்னா அதோட பேர் சவுண்டு, சத்தம். நெக்ஸ்ட்டு இந்த லீ போட்டோன்னா வெளிச்சம், ஒளிக்கு. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஒளி போடுறோம். இந்த ஒளிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளித்தல் இல்லைன்னா நீக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நீங்கு அப்படின்னா எந்த லீ போடணும்னா இந்த ஒளிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். தமிழ் சிறப்பு லீ வந்து போடணும். நெக்ஸ்ட்டு இலை. இந்த இலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓர் உறுப்பு. ஸோ இலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓர் உறுப்புன்னு சொல்கிறோம். இந்த இலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைத்தல் அல்லது மெலிதல் அப்படிங்கிறது இந்த இலைக்கு வந்து அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த இலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நூலோட இலை. ஸோ நூல் இலைக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த இலை வந்து சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இலை கொடுத்தாங்க அப்படின்னா அதோட பேர் ஒரு உறுப்பு. இந்த இலை கொடுத்தாங்க அப்படின்னா இலைத்தல் அல்லது மெலிதல். இந்த இலை கொடுத்தாங்கன்னா நூல் இலைன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மறை. இந்த மறைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மானுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அப்படின்னா வேதம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா, 4 வேதங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ என்னென்ன 4 வேதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரிக், யஜு, சாம, அதர்வன அப்படிங்கிறது 4 வேதங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோட பேர் வேதம். அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோட பேர் வந்து மான். நெக்ஸ்ட்டு புகழ். ஸோ புகழ்னு கொடுத்தாங்கன்னா நற்பெயர். இந்த இல் கொடுத்தாங்கன்னா, அதே இந்த இல் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட பேர் வந்து கூறுன்னு அர்த்தம். ஸோ புகழில் இந்த இல் கொடுத்தாங்கன்னா அதோட பேர் நற்பெயர். இந்த இல் கொடுத்தாங்க அப்படின்னா கூறுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு அள்ளி. இந்த அள்ளிக்கு வந்து மலர். ஸோ நமக்கு வந்து இரவு நேரத்தில் பூக்கக்கூடிய ஒரு மலர் தான் என்ன மலர்னு பார்த்தோம் அப்படின்னா அள்ளி மலர்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அள்ளி அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா வாரி எடுத்து, அள்ளி கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வாரி வழங்குதல் அப்படிங்கிறதுக்கு எந்த இல் வரணும்னா இந்த இல் நமக்கு வரணும். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம், இலைனா நூல் ஒரு உறுப்பு. இந்த இலை அப்படின்னா இலைத்தல் அல்லது மெல்லிதல். இந்த இலை பார்த்தோன்னா நூல் இலைன்னு வரணும். ஸோ இந்த மறை அப்படின்னா மான் வரணும். இந்த மறை போட்டோன்னா வேதம்னு வரணும். ஸோ புகழுக்கு சிறப்பெயல் போட்டோம் அப்படின்னா நற்பெயர்னு அர்த்தம். இந்த புகழ் போட்டோம் அப்படின்னா அதோட பேர் வந்து கூறுதல், கூறுன்னு அர்த்தம். அள்ளி அப்படின்னா இரவில் பூக்கக்கூடிய ஒரு மலர். ஸோ இந்த இல் பெரிய இல் போட்டோம் அப்படின்னா வாரி வழங்குதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த அள்ளி. ஸோ நெக்ஸ்ட்டு மனம். ஸோ மனம் ஒரு வேளை 3 சுழியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல வாசனைன்னு அர்த்தம். ஸோ நல்ல வாசனைக்கு என்ன சொல்கிறோன்னா 3 சுழி நான்னு சொல்லி சொல்கிறோம். இது 2 சுழி ந அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்மளோட உள்ளம், மனசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 2 சுழி ந தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு விலை. இந்த விலைக்கு பேர் பணம். ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குதல் அப்படின்னா இந்த விலை போடணும். நெக்ஸ்ட்டு விலை. இந்த விலை பாருங்கள் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலைக்கு அர்த்தம். ஸோ இந்த விலை வந்துச்சு அப்படின்னா இதோட பேர் வந்து விரும்பு. ஸோ இதோட பேர் விரும்பு. என்னென்ன பார்த்துருக்கோம், 3 சுழி ந வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து நல்ல வாசனை. 2 சுழி ந வந்துச்சுன்னா அதோட பேர் உள்ளம். ஸோ விலைக்கு இந்தழை வந்துச்சுன்னா பணம், அதே இந்தழை வந்துச்சுன்னா உற்பத்தி. இதே சிறப்புழை வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து விரும்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு கணை. ஸோ கணைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதே 2 சுழி நையில் வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து குரல் ஒளின்னு அர்த்தம். ஸோ கணைக்கு 2 சுழியில் வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் குரல் ஒளின்னு அர்த்தம். இதே இந்த கணை 3 சுழியில் வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து அம்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அரண். 2 சுழியின் வந்துச்சு அப்படின்னா சிவபெருமான்னு அர்த்தம். இதே 3 சுழியின் வந்துச்சு அப்படின்னா பாதுகாப்பு. கோட்டை மதிலை அரண் கொண்டு கட்டப்படுதல் அப்படின்னா பாதுகாப்பு கொண்டு கட்டப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ 3 சுழியின் வந்துச்சுன்னா அதோட பேர் பாதுகாப்பு. நெக்ஸ்ட்டு தலை. இந்த தலை வந்துச்சுன்னா நம்மளோட சிரம். இதே இந்த தலை வந்துச்சுன்னா தலையை கட்டுதல், கீரை தலை அதெல்லாம் மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ கீழே இருக்கிறதா இந்த தலை இலை. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம், 2 சுழி நை வந்துச்சு அப்படின்னா குரல் ஒளி, 3 சுழி நை வந்துச்சுன்னா அம்பு. கணைக்கு அரண் 2 சுழியின் வந்துச்சுன்னா சிவபெருமான். அதே அரணுக்கு 3 சுழி வந்துச்சுன்னா அதோட பேர் பாதுகாப்பு. தலையை பார்த்தீங்க அப்படின்னா சிரம், பெரிய லை போட்டோம் அப்படின்னா கட்டு.
சிறப்பிழை போட்டோம் அப்படின்னா இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அழிப்பது. அழிப்பதுக்கு என்ன அர்த்தம்னா கொடுப்பதுன்னு அர்த்தம். இதே இந்த இழி போட்டோம் அப்படின்னா இதோட பேர் இல்லாமல் செய்வது. ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், முழுவதும் அழித்து விடுகிறோம். அப்போ சிறப்பிழி போட்டோம் அப்படின்னா இல்லாமல் செய்வதுன்னு அர்த்தம். இதே பெரிய இழி போட்டோம் அப்படின்னா அழித்தல், கொடுத்தல்னு அர்த்தம். ஸோ அதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா அறிவு பகுதி இல்லைனா வந்து கலைத்து விடு அப்படின்னு அர்த்தம். ஸோ கலையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறந்து விளங்குறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா அறிவாளி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ கலைத்துறை அப்படின்னா அறிவு பகுதி இல்லைனா வந்து கலைத்து விடுன்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த கலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நீக்குதல். நம்மளோட வயல் வரப்புகளில் செடியெல்லாம் நம்ம வந்து இப்போது நெல் விளைவிக்கிறோம் அப்படின்னா தேவையில்லாத களைகள்லாம் இருக்கும். அப்போ இந்த கலை கொடுத்தாங்கன்னா அதோட பேர் நீக்குன்னு சொல்லி அர்த்தம். சிறப்பு லை கொடுத்தாங்க அப்படின்னா அதோட பேர் மூங்கில். ஸோ அப்போது இந்த லை கொடுத்தாங்க அப்படின்னா அறிவு பகுதி அல்லது கலைத்து விடு. இது இந்த லை கொடுத்தாங்க அப்படின்னா நீக்குன்னு அர்த்தம். அதே சிறப்பு லை கொடுத்தாங்கன்னா மூங்கில். ஸோ பனி 3 சுழி நீர் இருந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து வேலை. 2 சுழி நீர் இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து குளிர். 3 சுழி நீர் இருந்துச்சுன்னா பனியில் வேலை, 2 சுழி நீர் இருந்துச்சுன்னா குளிர். ஸோ நெக்ஸ்ட்டு இருத்தல். இருத்தல் அப்படின்னா அமர்ந்திருத்தல்னு அர்த்தம். இதே இந்த ரூ போட்டோம் அப்படின்னா தங்கி இருத்தல்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இருத்தல் அப்படின்னா அமர்ந்திருத்தல், இருத்தல் அப்படின்னா தங்கி இருத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு மறித்தல். மறித்தல் அப்படின்னா சாதல்னு அர்த்தம். இந்த ரீ போட்டோம் அப்படின்னா மறித்தலுக்கு தழுவுதல்னு அர்த்தம். ஸோ பறவைக்கு என்ன பேருனா கடல்னு பேர். இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம், கலை, அறிவு பகுதி அல்லது கலைத்து விடு. இந்த கலை போட்டோம் அப்படின்னா நீக்குன்னு அர்த்தம். இதே சிறப்பலை போட்டோன்னா மூங்கில். பனிக்கு 3 சுழி போட்டோம் அப்படின்னா வேலை, 2 சுழி போட்டோன்னா குளிர். இருத்தல் அப்படின்னா அமர்ந்திருத்தல், இந்த இருத்தல் போட்டோன்னா தங்கி இருத்தல். ஸோ மறித்தல்னா சாதல், இந்த ரீ போட்டோன்னா தழுவுதல். ஸோ பறவை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரே போட்டோம் அப்படின்னா அதோட பேர் வந்து கடல். அதே இந்த பறவை போட்டோம் அப்படின்னா பறக்கக்கூடிய பறவைன்னு அர்த்தம். கரத்தல் அப்படின்னா மறைத்தல்னு அர்த்தம். ஸோ இந்த கரத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தல்னு அர்த்தம். ஸோ கரி அப்படின்னா யானை. ஸோ இந்த கரத்தல்னா மறைத்தல்னு அர்த்தம், இந்த கரத்தல்னா வெளிப்படுத்தல்னு அர்த்தம். ஸோ கரினா என்ன அர்த்தம்னா யானைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கறிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காய்கறி. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். இந்த கறி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் யானை. ஆனால் இந்த கறி கொடுத்தாங்க அப்படின்னா காய்கறின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு திரை. திரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அலைன்னு அர்த்தம். ஸோ திரைக்கு அப்படின்னா கப்பம், வரி கட்டுறோம் இல்லையா, அதுக்கு தான் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த திரை. அதே இந்த திரை கொடுத்தாங்கன்னா அதோட பேர் வந்து அலைன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு அன்னம். 2 சுழி இருந்துச்சு அப்படின்னா அதோட பேர் சோறு. இதே 3 சுழி இருந்துச்சு அப்படின்னா வாயோட உட்புறம். நம்ம வாய் உட்புறத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்னம்னு சொல்லுவோம். ஸோ வாய் உட்புறம்னா 3 சுழி அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஸோ எரித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எரித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம், தீன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த எரி கொடுத்தாங்கன்னா தீ. ஸோ இதே இந்த எரி கொடுத்தாங்கன்னா ஒருத்தவங்க மேலே நம்ம என்ன பண்ணுறது, கல்லை எரிகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, என்ன பார்த்துருக்கோம், திரைனா இந்த ரை போட்டோன்னா அலை, இந்த ரை போட்டோன்னா கப்பம், வரி கட்டுறது. அன்னம் 2 சுழின்னா சோறு, 3 சுழின்னா தான் வாயோட உட்புறம். ஸோ நெக்ஸ்ட்டு எரி பார்த்தீங்கன்னா எரித்தல் அப்படின்னா தீன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த எரி பார்த்தோம் அப்படின்னா கல் எரிதல்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். ஸோ செருன்னு கொடுத்துருக்காங்க. இந்த செருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போருன்னு அர்த்தம். அடுத்து இந்த செருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வயல். ஸோ இல்லை நம்ம ரிப்பீட்டடாக கொஸ்டினில் என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த செரு கொடுத்தாங்கன்னா போர், இந்த செரு கொடுத்தாங்கன்னா வயல். ஸோ கரைனா ஆற்றோட கரை, ஆற்றோட கரை. ஸோ இந்த கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு, நம்ம துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு தான் இந்த கரைன்னு சொல்லுவோம். ஸோ பொறி அப்படின்னா இயந்திரம். அது இந்த பொறி அப்படின்னா நெற்பொறி அப்படிங்கிறது இந்த பொறி. ஸோ இறை அப்படின்னா உணவு. அது இந்த இறை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கடவுள். உரை அப்படின்னா தங்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த உரை சொன்னோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த கூறுதல்னு அர்த்தம். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம், செரு அந்த ரூ போட்டோன்னா போருன்னு அர்த்தம், செரு இந்த ரூ போட்டோம் அப்படின்னா வயல்னு அர்த்தம், கரை ஆற்றங்கரை, இந்த ரை போட்டோன்னா அழுக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பொறி, பொறினா இயந்திரம், இந்த ரீ போட்டோன்னா நெற்பொறின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட்டு இறை. இறைனா உணவுன்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் இந்த இறை வந்தாங்கன்னா கடவுள்னு அர்த்தம். அதே உரைனா தங்குன்னு அர்த்தம். இந்த உரை வந்துச்சுன்னா கூறுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ உரி. இந்த உரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுழற்சின்னு அர்த்தம். அதே இந்த உரி அப்படின்னா தூக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த உரிக்கு என்ன அர்த்தம்னா சுழற்சின்னு அர்த்தம். இந்த உரிக்கு என்ன அர்த்தம்னா தூக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தது ஒளி வேறுபாடாடுதல் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லகர லகர ஒளி வேறுபாடு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இந்த அலை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நீர் அலை. கடலில் நமக்கு வந்து அலை இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த அலை அப்படின்னா நீர் அலைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த அலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட பேர் வலைன்னு அர்த்தம். ஸோ இந்த அலை கொடுத்தாங்கன்னா அதோட பேர் வலை. அடுத்து இதே இந்த அலை அப்படின்னா நம்மளை வந்து அழைத்தல். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை அழைக்கிறாங்க அப்படின்னா இந்த லை போடணும், சிறப்பு லை போடணும். அப்போ அழைத்தல் அப்படின்னா கூப்பிடுதல்னு அர்த்தம். உழவு அப்படின்னா நடமாடு, நடுமாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உழவு அப்படின்னா நடு மாடுன்னு சொல்லி அர்த்தம். அதே இந்தெல்லாம் போட்டோம் அப்படின்னா வேவு பார்க்கறதுன்னு சொல்லுவோம். ஸோ உழவு பார்த்தல் அப்படின்னு சொல்லி நிறைய மன்னர்களோட காலத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ உழவு பார்த்தல் அப்படின்னா வேவு பார்த்தல். இந்த உழவு அப்படின்னா உழவு தொழில், அதாவது பயிர் தொழில்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த உழவுன்னு இருந்துச்சுன்னா நடு மாடுன்னு அர்த்தம். இந்த உழவுன்னு இருந்துச்சுன்னா வேவுன்னு அர்த்தம். இந்த உழவு இருந்துச்சுன்னா பயிர் தொழில்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வாள். ஸோ இந்த இல் இருந்துச்சுன்னா வாளுங்கிறது ஒரு உறுப்பு. அதே இந்த இல் இருந்துச்சு அப்படின்னா வாள் சொல்லுவோம் இல்லையா? போருக்கு போகக்கூடிய அந்த வாள், அதுதான் வந்து கருவி. ஸோ இந்த வாள் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்கள வாழை விடுதல், அதாவது வாழ்தல்னு அர்த்தம். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? வாள் அப்படி சின்ன இல் போட்டோன்னா உறுப்பு, அதே பெரிய இல் போட்டோன்னா கருவி, இந்த இல் போட்டோம் அப்படின்னா சிறப்பு இல் போட்டால் வாழ்தல்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒளி. ஸோ ஒளி பாருங்கள், ஒளினா சத்தம், அதாவது ஓசை, சவுண்டுன்னு அர்த்தம். அது இந்த ஒளி வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வெளிச்சம். இந்த ஒளி வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் நீக்கு. நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோன்னா மேலே பார்த்துருக்கோம், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு களம். சின்னலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட பேர் கப்பல். ஸோ களம் பெரியலாக கொடுத்தாங்க அப்படின்னா அதோட பேர் வந்து இடம். ஸோ கொள் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா கொணறுதல். ஸோ அதே இந்த இல் கொடுத்தாங்க அப்படின்னா பெற்றுக்கொள். ஸோ கொள் அப்படின்னு பெரிய இல் கொடுத்தாங்கன்னா பெற்றுக்கொள்னு அர்த்தம். இந்த கொள்ளுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கொணறுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த தாள் அப்படின்னா பாதம்னு அர்த்தம். ஸோ இந்த தாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பணிந்து போன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ இந்த தாள் அப்படின்னா நாக்கு. நம்ம இது ஆல்ரெடி எங்கே படிச்சிருக்கோம்? தாளாட்டுன்னு படிச்சிருக்கோம். அப்போ தாள் அப்படின்னா நாக்கு, நாவை அசைத்து பாடும் பாடல், அதனால அதோட பேர் தாளாட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த இல் போட்டோன்னா நாக்கு, இந்த இல் போட்டோன்னா பாதம், அதே இந்த இல் போட்டோம் அப்படின்னா பணிந்து போ. இதுக்கு நமக்கு வேறு என்னெல்லாம் தெரியும்? தாழ்பால் அப்படின்னாலும் நமக்கு எந்த இல் தான் வரணும்? இந்த இல் தான் வரணும். இந்த தாளுக்கு வேறு என்னது? பேப்பர்னு சொல்லலாம், கரெக்டா? ஸோ பேப்பர்னாலும் இந்த தாள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வலி. இந்த வலி அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம். ஸோ வலிமை பொருந்திய வீரர். இந்த வலிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். அதே இந்த வலிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாதை அப்படின்னு சொல்லலாம், இல்லை சாலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். ஸோ அப்போது களம் அப்படின்னா கப்பல், பெரிய எல்லாம் போட்டோன்னா இடம். ஸோ நெக்ஸ்ட்டு கொள் அப்படின்னா கொணறுதல். நெக்ஸ்ட் வந்து கொள் அப்படின்னா பெற்றுக்கொள்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தாள் அப்படின்னா சின்ன இல் போட்டால் நாக்கு, அதுக்கப்புறம் பெரிய இல் போட்டோன்னா பாதம், சிறப்பு இல் போட்டோன்னா பணிந்து போ அல்லது தாழ்பால். நெக்ஸ்ட்டு வலினா வலிமை, இந்த லீ போட்டோன்னா காற்று, சிறப்பு லீ போட்டோன்னா பாதை, சாலை. ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்ட் 2 கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.